வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். TANCET MBA 2026 எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்மளுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது நேத்திக்கு 16th March 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 12:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9th May 2026 எக்ஸாம் நம்மளுக்கு. ஸோ அதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நேத்திக்கு இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா 10th April 2026 தான் லாஸ்ட் டேட். கிளியரா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எப்போல்லாம் நான் வந்து ஒரு புது வீடியோ போடுறனோ இல்லை லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துடும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் ரெகுலராக நம்ம வந்து 35 days கிராஷ் கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் TANCET MBA 2026 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் அந்த கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லைவ் செஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துடும். ஸோ TANCET MBA 2026 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கா. இந்த இடத்துல கிளிக் ஹியர்ன்னு இருக்கா. இந்த கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரும். This is your online registration ஓட ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு they have given you. இதில் கன்ஃபார்ம் அண்ட் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த இடத்துல பாருங்க கீழே வந்து ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹவ் ரெட் ஆல் தி கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பர்லின்றதை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கன்ஃபார்ம் அண்ட் அப்ளைன்ற ஆப்ஷனை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டிக் பாக்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும் பேஜ். ஸோ திஸ் இஸ் தி பேஜ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வி ஆர் ரெஜிஸ்டரிங். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறோம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நேம் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் வந்து ஆஸ் பர் யுவர் SSLC மார்க் ஷீட் அந்த மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி வந்து நீங்கள் மறக்காமல் கிளியரான இமெயில் ஐடியை கொடுங்க. அண்ட் தென் உங்களோட இமெயில் ஐடி திருப்பியும் ஒரு வாட்டி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட்டு டேட்டு, மந்த், அப்புறம் இயர் இது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டை எழுதிட்டு அந்த 8 கேரக்டர்ஸ் வேணும். அந்த பாஸ்வேர்டை எழுதிட்டு ஒரு நோட்டில் இல்லைனா உங்களோட ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு அகெயின் நீங்கள் திருப்பியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க. அண்ட் இங்கே தான் மெயின், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் தி சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். கிளியரா? எக்ஸாமினேஷன் நீங்கள் எதை எழுத போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்குறீங்க. ஸோ MBAனா MBA, MCAனா MCA அந்த மாதிரி. இப்போ நீங்கள் MBA கொடுக்குறீங்க அப்படின்னா MBA மட்டும். ஸோ 2 எக்ஸாமும் எழுத போகிறீங்க அப்படின்னா 2மே கொடுங்க. ஓகேவா? MCA ப்ளஸ் MBA எழுத போகிறீங்கன்னா அது. ஸோ கரெக்டான ஆப்ஷனை மறக்காமல் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல லாகின் நவுன்னு இருக்கா மேலே, இந்த இடத்துல லாகின் நவ். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணி முடிச்சோடனே லாகின் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு லாகின் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுங்க. இமெயில் ஐடி கொடுப்பீங்க, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த இமெயில் ஐடி அண்ட் அந்த 8 கேரக்டர் பாஸ்வேர்ட் கேப்சா எழுதிட்டு லாகின் அப்படின்ற இதுவை நீங்கள் கொடுப்பீங்க கீழே. கிளியரா? இம்பார்ட்டன்ட் பார்ட் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் லாகின் பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு மொத்தம் 6 பாக்ஸஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட்டு உங்களோட எஜுகேஷனல், நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃப், அப்புறம் சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் யூ ஹேவ் டு கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ் ஃபைனலாக. ஓகேவா? இதை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதில் உங்களோட ஜெண்டர் என்னன்றதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி, நெக்ஸ்ட்டு ரிலீஜன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி, நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி, அப்புறம் சப்காஸ்ட் கோட். ஸோ இந்த சப்காஸ்ட் கோட் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கிளிக் ஹியர்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் அப்பியர் ஆகும். அதாவது ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு அப்பியர் ஆகும். அந்த பிடிஎஃப்ல உங்களோட கேஸ்ட் என்னவோ அந்த கேஸ்ட்டை ஃபைன் பண்ணி அதுக்கான கோடை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கீபோர்டில் நீங்கள் வந்து சர்ச் வந்து கொடுத்து அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். லைக் வந்து உங்களோட ஸ்டார்டிங் லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா அந்த கோடு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ கோட் நம்பர் 2னா அந்த 2 அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும் 2ன்னு. ஓகேவா? ஸோ என்ன கோடோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ எந்த கோடோ அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கியனா இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்
ஆனுவல் இன்கம் என்ன, நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இல்லையா அப்படின்றது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் அண்ட் தென் அட்ரஸ். கிளியரா இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. அண்ட் இது கொடுத்துட்டுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்றத போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சாச்சு. இப்போ எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு போகிறோம். ஸோ எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட 10th மார்க். ஸோ 10th மார்க் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்து கோவிட் பேட்ச், அப்போ நான் வந்து என்ன எழுதுறது அப்படின்றத கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு 10th அப்படின்னா இங்கே வந்து அதாவது 10th வந்து கோவிட் பேட்ச் அப்படின்னா இங்கேயே வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், என்டர் பாஸ் ஃபார் கோவிட் பேட்ச். ஸோ கோவிட் பேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் அப்படின்றத வந்து என்டர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்னென்ன என்டர் பண்ணுவீங்க, பாஸ் அப்படின்றத என்டர் பண்ணுவீங்க. கோவிட் பேட்சாக இருந்தால் மட்டும். கோவிட் பேட்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 500 நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து 500 மார்க்ஸுக்கு தானே வைப்பாங்க எக்ஸாமு ஃபார் 10th சொல்கிறேன். 10th வந்து 500 மார்க்ஸ். அப்போது அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்களோ அதை வந்து இங்கே obtained மார்க்ஸில் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு 10th ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிப்பீங்க, அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க்ஸ் 500 மார்க்ஸ்னால் 500 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம் மார்க்ஸ். அதுக்கப்புறம் obtained மார்க்ஸ். இப்போ 500க்கு 340 எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை இங்கே எழுதுங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு மார்க்ஸே கிடையாது அப்படின்னா இங்கே வந்து பாஸ் மட்டும் போடுங்க, அவ்வளோதான். கோவிட் பேட்சாக இருந்தால் சொல்கிறேன். கிளியரா? நெக்ஸ்ட்டு 12th மார்க்ஸ் பார்க்குறோம். ஸோ 12th பார்க்க வரைக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், இயர் ஆஃப் பாசிங், அதுக்கப்புறம் நம்மளோட மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோவா இருக்கும், 600 இருக்கும் இப்போது. கரெக்டுங்களா? 600. ஸோ 600க்கு எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்றத இங்கே எழுதுங்க. ஸோ 600க்கு நீங்கள் வந்து 550 அப்படின்னா இங்கே எழுதுங்க அந்த மார்க்ஸை. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டிகிரி, யூஜி அண்டர் கிராஜுவேட் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதுலேயும் உங்களோட ரோல் நம்பர் ஆர் ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் எழுதலாம். அண்ட் தென் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் தென் யூ ஹாவ் டு ரைட் தி குவாலிஃபையிங் டிகிரி obtained ஃப்ரம். இங்கே பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து நீங்கள் டிகிரி வாங்கினீங்களா இல்லை வேறு காலேஜஸ்லேருந்து வாங்கினீங்களான்ற மாதிரி கேட்டிருப்பான். ஸோ நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கினீங்க, அண்ணா யூனிவர்சிட்டின்னு போடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியை அஃபிலியேட்டட் காலேஜஸ் லைக் அட்டானமஸ் காலேஜில் வாங்கினீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் அண்ணா யூனிவர்சிட்டிலே வாங்கலை அப்படின்னா அதர் யூனிவர்சிட்டிஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த யூனிவர்சிட்டிஸ் போட்டுக்கோங்க. அதர் யூனிவர்சிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போட்டுக்கோங்க. கிளியர்? நெக்ஸ்ட் குவாலிஃபையிங் டிகிரி. ஸோ குவாலிஃபையிங் டிகிரி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பிகாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது நீங்கள் வந்து இங்கே ஸ்பெஷலைசேஷன் டேப்பில் வந்து நீங்கள் வந்து யூஜியோட ஸ்பெஷலைசேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சில கோர்சஸ்க்குலாம் வந்து ஸ்பெஷலைசேஷன் இருக்காது, வெறும்னே அந்த பர்டிகுலர் கோர்ஸ் மட்டும் இருக்கும், அந்த கோர்ஸுக்கு இந்த ஸ்பெஷலைசேஷன் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகாது. கிளியரா? சில கோர்சஸ்க்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், பிகாம் மாதிரி கோர்சஸ்க்குலாம் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பெஷலைசேஷனை விட்டுடணும். ஜஸ்ட் நீங்கள் அந்த குவாலிஃபையிங் டிகிரியை மட்டும் சூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதாவது சென்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நியர்பை சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ரொம்ப தூரத்தில் இருக்க ஊரில் இருக்கிற சென்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காதீங்க. நியர்பையில் என்ன ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சென்னைனா சென்னை, காஞ்சிபுரம், நெக்ஸ்ட்டு சிதம்பரம், நெக்ஸ்ட்டு யூ ஹேவ் லாட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர், அந்த மாதிரி வந்து எந்த சென்டர் உங்களுக்கு வேணும், எந்த ஏரியாவில் இருக்க சென்டர் வேணுமோ ஆனால் நியர்பை இருக்கணும். ரொம்ப தூரம்லாம் வச்சுக்காதீங்க, நியர்பை அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வேரியஸ் சென்டர்ஸ் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இப்படி தான் அப்பியர் ஆகும். ஓகேவா? நம்மளுக்கு இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிட்டோம், பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம், எஜுகேஷனல் முடிச்சிட்டோம், ஃபோட்டோகிராஃப் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்மளோட ஃபோட்டோ, கரெக்டுங்களா? உங்களோட ஃபோட்டோ வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பிக்சல் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளியராக பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சருக்கு தே ஹவ் கிவன் யூ தி
weight, that is width and height வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ read the instructions before uploading the image. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ width into height. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இவங்களே வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து தனியாகவும் பண்ணி ரெடியாகவும் வச்சுக்கலாம். ஸோ எப்படி இது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கிளியராக எப்படி சைன் வேணும் அப்படின்றதெல்லாம் எப்படின்னு டிக் போட்டது காட்டியிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அப்லோட் ஃபோட்டோ. ஸோ இப்போ ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் வந்து இந்த சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டமில் இருந்து எந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும், ஸோ அப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல கிளிக் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளிக் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ அப்லோட் ஆயிருக்கா இல்லையான்றது எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் கிளிக் அப்லோட் கொடுத்தோடனே உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல இப்படி அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கிளிக் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் ஃபோட்டோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த வெப்சைட் தான் வந்து உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே இஃப் யூ வாண்ட் டு ரீசைஸ் யுவர் ஃபோட்டோ, இப்போ நம்மளுக்கு வந்து 200 பிக்சல் இன்டூ 300 பிக்சல் தான் வேணும். அந்த ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கா, இந்த கிளிக் ஹியர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போகும், ஃபோட்டோ ரீசைஸை. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், அது எல்லாத்தையுமே ரீசைஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இதை ரீசைஸ் பண்ணி நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணணும். கிளிக் ஹியர் டு செலக்ட் ஃபைல். ஸோ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் போட்டுட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணணும். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு ரிக்குவயர்மெண்ட் கேட்டிருக்கோம், நீங்கள் என்ன சைஸ் பிக்சலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அது வந்து எடிட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி வந்து வேறு நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை டேரெக்டாகவும் அப்லோட் பண்ணலாம். இல்லை இந்த வெப்சைட், தட் இஸ் ஃபோட்டோ ரீசைசர் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது போகிறோம். தட் இஸ் we need to upload the signature. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சிக்னேச்சரை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வெப்சைட்டில், நம்ம ஃபோட்டோ ரீசைசர் வெப்சைட்டில் நம்ம சிக்னேச்சர் வந்து நம்ம வந்து சைஸ் இதுக்கேற்ற மாதிரி, தட் இஸ் 200 பிக்சல் இன்டூ 70 பிக்சல் ஜேபிஜி ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ நீங்கள் கிளிக் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் அது சேவ் ஆயிருந்து அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் அப்லோட்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் இங்கே இப்படி அப்பியர் ஆகும். ஸோ இங்கே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்பியர் ஆகும். ஸோ மறக்காமல் அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்ன ஃபார்மேட்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் அது வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் 1 MB-யாக இருக்கணும். ஓகேவா? இங்கேயும் அகெயின் நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இங்கே வந்து உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்பியர் ஆகும். கிளியரா? ஸோ இது அப்பியர் ஆனோடனே நீங்கள் கிளிக் அப்லோட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது அப்பியர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துருவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்தாச்சு. நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு இல்லை. பர்சனல் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல், ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் எத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து என்ன, ஃபோட்டோ பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவீங்க, அண்ட் தென் ஃபைனலாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுவீங்க. இது மூணுமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லாஸ்ட் இதுவாக வரும். உங்களுக்கு இப்படி தான் வரும். இங்கே வந்து நான் இதை வந்து டீட்டெயில்ஸை ப்ளர் பண்ணி வச்சுருக்கேன், மற்றபடி உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வரும், அண்ட் இந்த இடத்துல உங்களோட சைன், தட் இஸ் யுவர் சிக்னேச்சர் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு மற்றபடி இந்த 2 இடத்துல உங்களுக்கு நேம் இருக்கும், இமெயில் ஐடி, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, எக்ஸாம் அப்ளைட் ஃபார் எம்பிஏவா எம்பிஏ, எம்சிஏனா எம்சிஏ ரெண்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். சென்டர், எந்த சென்டர் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஸ்டேட் ஆர் நேட்டிவிட்டி, அதாவது இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கும். இந்த இடத்துல ஃபோட்டோ இருக்கும், இந்த இடத்துல சிக்னேச்சர் இருக்கும். இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் ஸ்டெப்ஸில் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே கைண்ட்லி வெரிஃபை தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் பிஃபோர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே
நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன். அந்த சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி சப்மிட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேமெண்ட் பேஜ் வரும். ஸோ பேமெண்ட் பேஜில் உங்களுக்கு யோர் எக்ஸாமினேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களோட எக்ஸாமினேஷன் ஃபீ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்டிகுலர் கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் பி ஹேவிங் 500 வரலாம் இல்லை 1000 வரலாம். ஸோ ஒன்ஸ் த பேமெண்ட் இஸ் மேட் தேர் வில் பி நோ ரீஃபண்ட். ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க. பேமெண்ட் பண்ணாமல் இது வரைக்கும் லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் இந்த சப்மிட் பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வச்சுருந்தீங்கன்னா வெரிஃபை பண்ண மாட்டாங்க. பேமெண்ட் பண்ணானா வெரிஃபை பண்ணுவாங்க. கிளியரா? ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் அ டெபிட் கார்டு, இல்லைனா நீங்கள் இகாம் டிரான்சாக்ஷன், அதாவது லைக் வந்து யூபிஐ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். கிளியர்? அப்போ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கேட்வே ஓப்பன் ஆகும், பேமெண்ட் கேட்வே. அண்ட் அந்த கேட்வேல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் புட் ஆல் யுவர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கார்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் போட்டு பே பண்ணிவிடுங்க. ஆர் யூபிஐ அப்படின்னா யூபிஐ டீட்டெயில்ஸ் கொடுத்து பே பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று அப்பியர் ஆகும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் போட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் நேம் போட்டு அப்ளிகேஷன் நம்பரோட வந்துடும். ஓகேவா? அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் தென் யோர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ் அப்படின்ற இது வரும். அப்புறம் உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வியூ அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், டேக் அ காப்பி ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் எனி ரெஃபரன்ஸ். ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளிக் வியூ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். அண்ட் அதில் வந்து டென்டேட்டிவ் அப்படின்னு தான் போட்டிருக்கும். டென்டேட்டிவ் அப்படின்னு தான் போட்டிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வெரிஃபை பண்ணி முடிக்கல, இப்போ தான் பேமெண்ட் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஸோ வெரிஃபை பண்ணி முடிக்கல. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாக டென்டேட்டிவ்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருக்கும். ஸோ அதாவது வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த டென்டேட்டிவ் அப்படின்றத எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ வரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அகெயின் வந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுவீங்க. அதாவது இப்போது இந்த ப்ராசஸ் முடிச்சிடுவீங்க. தட் இஸ் இது வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்ளிகேஷன் வியூ பண்ணி அந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட டெஸ்க்டாப்பில். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் யுவர் அப்ளிகேஷன். ஸோ லாகின் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சும்மா உங்களோட அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணியாச்சா அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட் இங்கே லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்போ உங்களுக்கு இந்த பேஜ் அப்பியர் ஆகுதான்றதை பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு. ஸோ கைண்ட்லி கிளிக் ஹியர் டு செக் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஸோ ஸ்டேட்டஸ் செக் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. அண்ட் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். கைண்ட்லி லாகின் 2 to 3 days after the payment. பேமெண்ட் முடிச்சு 2 to 3 days கழிச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தட் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது தெரியும், அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ அப்ரூவல் வில் பி கிவன் ஒன்லி ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் யுவர் பேமெண்ட், டாக்குமெண்ட், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். இது எல்லாமே அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு திருப்பியும் வியூ அப்ளிகேஷன், அதே நம்ம அங்கே பார்த்த அதே அப்ளிகேஷன் தான். ஓகேவா? இது எதுக்காகனா லாகின் பண்ணி உங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்றதை பார்த்துக்கிறதுக்காக. ஸோ ஹோப் இன்னைக்கு செஷனில் உங்களுக்கு வந்து எப்படி டான்செட் உங்களுக்கு டான்செட் MBA 2026 ஆர் டான்செட் MCAவாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளியர் வியூ பாயிண்ட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி இருக்கும், எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து எப்படி ரீசைஸ் பண்ணணும், ஃபோட்டோ ரீசைஸரில் போய் எப்படி ரீசைஸ் பண்ணணும் உங்களோட இதுவெல்லாம் பாருங்கள். ஸோ இன்னைக்கு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரணும்னா அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.